Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். 11th standard mathematics chapter number 2 basic algebra அடிப்படை இயற்கணிதம். இந்த previous videos ஃபுல்லாவே இந்த basic algebras தான் கண்டினியூவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் டெய்லி வீடியோஸ் போட்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எதோட முடிச்சிருந்தோம்னா லாகரிதம் சம்ஸ்ல எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டு காணல், அதாவது டு ஃபைண்ட் அவுட் த அப்சல்யூட் வேல்யூ, அந்த மட்டு காணல் அதுதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிக்கணும். இப்போ மட்டு மதிப்பு காணல் தமிழ் மீடியம் புக் பேஜ் நம்பர் 71, தமிழ் மீடியத்தில் 71ஆம் பக்கம் இந்த கணக்கு இருக்கு. அப்சல்யூட் வேல்யூ பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் 55, 55ஆம் பக்கம் இருக்கு. நீங்க ரெஃபர் பண்றதுக்காண்டி தான் புக் பேஜ் நம்பரே சொல்லியிருக்கேன். இது நீ பார்க்காத மாடல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது முக்கியமான மாடல். பசங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய மாடல். இதுல கன்ஃபியூஸ் இல்லாம செய்யறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிக்கணும். இப்ப ஃபார்முலா போமா. பாயிண்ட் நம்பர் 1, மாடுலஸ் எக்ஸ்னா என்ன? அப்ப மாடுலஸ் எக்ஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் வர வேண்டும். அதுதான் முக்கியமான கண்டிஷன். அப்ப மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், ரெண்டு வர்றதா மாடுலஸ். பிளஸ் எக்ஸ் எதுக்கு வரும், மைனஸ் எக்ஸ் எதுக்கு வரும், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்ப எக்ஸ் என்பது 0வை காட்டிலும் பெரியதாக இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. அதான் முக்கியமான கண்டிஷன். அப்ப பாசிட்டிவா இருந்தா எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0. அப்ப 0வை காட்டிலும் எக்ஸ் பெரியதா இருக்க வேண்டும், ஆனால் 0வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் கான்செப்ட். அப்ப மைனஸ் எக்ஸ் வந்தால் என்ன செய்யறது? அப்ப எக்ஸ் லெஸ் தான் 0. அப்ப 0வை காட்டிலும் எக்ஸ் மதிப்பு குறைவா இருக்க வேண்டும், ஆனால் இந்த 0 கண்டிப்பாக வரக்கூடாது. இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஒரு 4-5 எக்ஸசைஸ் இதே மாடல் தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஃபைனலா மாடுலஸ் எக்ஸ்னா என்ன? மாடுலஸ் எக்ஸ்னா ஒன்னு பிளஸ் வரணும், இன்னொன்னு மைனஸ் வரணும். அதாவது பிளஸ் எக்ஸ் வரணும், இன்னொன்னு மைனஸ் எக்ஸ் வரணும். அப்ப பிளஸ் எக்ஸ்னா 0வை காட்டிலும் பெரியதா இருக்கணும், மைனஸ் எக்ஸ்னா 0வை காட்டிலும் சின்னதா இருக்கணும். இங்க 0வை எடுத்துக்கணும், இங்க 0வை எடுத்துக்கூடாது. அதோட கரெக்டா யோசிச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, இதே மாடல் தான் இங்க எக்ஸாம்பிளுக்கான கொடுத்துருக்கேன். அப்ப மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எனில், அப்ப எக்ஸ் என்பது பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். சம்மு கொடுத்தாங்கன்னா நீ இப்படிதான் செய்யணும். அதை இப்படி எழுதலாம், மைனஸ் ஆர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்ப மைனஸ் ஆர் பிளஸ் ஆர், அப்ப ரெண்டு கான்செப்ட் எழுதுறதுக்கு பேர் தான் இந்த மாடுலஸ். ஒன்னு மைனஸ் வரணும், இன்னொன்னு பிளஸ் வரணும். ரெண்டு கான்செப்ட் தான், அதை மறந்துடாதீங்க. தேர்ட் பாயிண்ட்டும் இதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா தேர்டு சம்முக்குரியதான், நம்ம சம்முக்கு அதே மாடல் தான் வரப்போகுது. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் எனில். அப்ப மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் எனில், அப்ப மாடுலஸை நீக்கிட்டு நம்ம ஆன்சர் கொஞ்சம் எப்படி எழுதலாம் நல்லா கவனிங்க. அப்ப மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் எனில், அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். ஆன்சர் பார்ட்ல எப்படி எழுதணும்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ், இந்த பிளஸ் ஆர் வலது பக்கமும் மைனஸ் ஆரை இடது பக்கம் அப்ளை பண்ணணும். அப்ப மைனஸ் ஆர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்ப இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா இன்டர்வல் சம்பந்தப்பட்டது, இடைவெளி சம்பந்தப்பட்டது. அப்ப இன்டர்வல்ல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ஓப்பன் இன்டர்வல், இன்னொன்னு க்ளோஸ்டு இன்டர்வல். அப்ப ஓப்பன் இன்டர்வல்னா என்ன, க்ளோஸ்டு இன்டர்வல் என்ன, ரெண்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியணும். இந்த 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது ஆர்டினரி பிராக்கெட் போட்டிருந்தா அதுக்கு பேர் ஓப்பன் இன்டர்வல், அதாவது திறந்த இடைவெளி. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தா
அதுக்கு பேரு க்ளோஸ்டு இன்டர்வல், அதாவது மூடிய இடைவெளி. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இது மூடிய இடைவெளி, இது திறந்த இடைவெளி, அதாவது க்ளோஸ்டு இன்டர்வல், இது வந்து ஓப்பன் இன்டர்வல். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப திறந்த இடைவெளினா சாதா பிராக்கெட் போடணும், மூடிய இடைவெளினா க்ளோஸ்டு பிராக்கெட் போடணும், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லா கவனிக்கல. 5 less than x less than 20. இங்க பாருங்க 5 less than or equal to x less than or equal to 20. இது ரெண்டும் சேம் கிடையாது, மறந்துடாதீங்க. இங்க வந்து அடிக்கோடு போட்டிருக்கீங்க பாருங்க, less than or equal to less than or equal to. இது less than, இது less than, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் எப்படி காமிக்கணும்னா, இந்த கீழே வந்து கோடு போட்டிருந்தால், இங்க கூட கோடு போட்டிருந்தால் அந்த 5 எடுத்துக்கிறணும், இந்த கோடு போட்டிருந்தா அந்த 20 எடுத்துக்கிறணும். இங்க அண்டர்லைன் பண்ணலன்னா அந்த 5 விட்டுறணும், 20 விட்டுறணும். அதுதான் ரெண்டுக்கு முறைய வித்தியாசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 5 less than x less than 20 என்பது x belongs to 6,90, அதாவது 5க்கும் 20க்கும் இடைப்பட்ட நம்பர் தான் x உடைய மதிப்பு. The x value is between 5 and 20 but not except 5,20. அப்ப 5ஐயும் விட்டுவிட வேண்டும், 20ஐயும் விட்டுவிட வேண்டும். இங்க பாருங்க 5 less than or equal to x less than or equal to 20 னா 5ஐயும் எடுத்துக்கணும், 20ஐயும் எடுத்துக்கணும். அந்த x உடைய மதிப்பு 5ல இருந்து 20 வரைக்கும் வரும். ஆனால் 5ம் 20ம் இன்க்ளூடிங் உள்ள சேர்ந்து மறந்துடாதீங்க. இப்ப சம்முக்கு போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸா பார்ப்போம், அதுக்கடுத்து எக்ஸசைஸா பார்ப்போம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஆர்டரா இருக்கும். இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் சம்மு கண்டினியூவா இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிகிற மாதிரி தான் சொல்றேன், கொஞ்சம் நீங்களும் கோஆபரேட் பண்ணி கவனிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2.1. அப்போ சம்மு பார்த்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் 2x மைனஸ் 17 = 3 இன் தீர்வு காண்க. அப்ப தீர்வு காண்கன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடி. இது ஆர்டினரி ஈக்குவேஷனா இருந்தா எக்ஸ் நம்ம போட்டுடலாம் அல்ஜிப்ரா மாடல்ல. இது மாடுலஸ் மாடல், நல்லா கொஞ்சங்க, இது அவ்வளவு விளையாட்டை எடுத்துக்க வேண்டாம். சால்வ் மாடுலஸ் 2x மைனஸ் 17 = 3 ஃபார் எக்ஸ். அப்ப சால்வ்னாவே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான். இப்ப நான் ஏற்கனவே சொல்யூஷன் போமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாடுலஸ்னா என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் மதிப்பு போட்டோம்னு சொல்லியிருக்கேன்னா சம் எழுதுங்க. அப்ப மாடுலஸ் 2x மைனஸ் 17 = 3. இந்த மாடுலஸை நீக்கணும்னா, இந்த மாடுலஸை எலிமினேட் பண்ணணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் கான்ஸ்டன்டோட போடணும். அதான் வந்து பாயிண்ட் நம்பர் 2-3ல சொல்லியிருந்தோம். அப்ப 2x மைனஸ் 17 = பிளஸ் ஆர் மைனஸ் 3. இனிமேல் ஒன்றும் இல்லை, பிளஸ் 3 போட்டு ஆன்சர் போட போறீங்க, மைனஸ் 3 போட்டு ஆன்சர் போட போறீங்க. அப்ப மாடுலஸ்னாவே 2 வேல்யூ வரும், மறந்துடாதீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் எழுதிருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் ஆகும். இந்த பிளாக் கலர் எழுதியிருக்கிறது நெகட்டிவ்ல கொடுத்துருக்கேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்ப 2x மைனஸ் 17 = பிளஸ் 3, 2x மைனஸ் 17 = மைனஸ் 3. அப்ப பிளஸ் 3 எங்க போடணும், மைனஸ் 3 எங்க போடணும், அது இனிமேல் இது ரெண்டையும் எழுதிட்டாவே நீ கண்டிப்பாக செஞ்சிருவ. அப்ப 2x மைனஸ் 17 = 3. அப்ப 2x = 3 plus 17. இந்த மைனஸ் எல் அங்கிட்டு போனா பிளஸ் 17. அடுத்து 2x = 17 plus 3 எவ்வளோப்பா 20. அப்ப 2x = 20. x வந்து 20/2. therefore x value = 10. அப்ப x மதிப்பு 10. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்ப 2x minus 17 = minus 3. அப்ப 2x = minus 3 plus 17. அப்ப 2x = 14. அப்ப 17 இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டா 14. அப்ப 2x = 14. அப்ப x வந்து 14/2. அப்ப x உடைய மதிப்பு 7. therefore அப்ப தீர்வு என்பது x க்கு 10 அல்லது x க்கு 7. அப்ப இந்த ரெண்டு மதிப்பு கிடைச்சிருது. நம்ம வந்து இதுல வந்து மாடுலஸ்னா என்ன, மாடுலஸ்னா பிளஸ் வேல்யூ அப்ளை பண்ணி செய்யணும், மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணி செய்யணும். சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ரெடி ஆகலாமா? சரிப்பா. எக்ஸாம்பிள் 2.22.
அதான் எக்ஸாம்பிள் 2.2 செகண்ட் சம் தான் அது. சம் வந்து லென்த்தா இருக்கு, ஒண்ணுமே கிடையாது, எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். 3 மாடுலஸ் x minus 2 plus 7 is equal to 19 இன் தீர்வு காண்க. Solve 3 modulus x minus 2 plus 7 is equal to 19 for x. ஒன்றும் இல்லை, அதே சம் தான். இந்த மாடுலஸுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் நம்பர் இருக்கு, அதை சுருக்குனா போதும். அப்போ சம்மை பொறுத்தளவுக்கு 3 மாடுலஸ் x minus 2 plus 7 is equal to 19 இருக்கா. ஃபஸ்ட்டு இதை முதல்ல அடிஷனை காலி பண்ணுங்கப்பா. அப்போ இந்த 7 அங்கிட்டு போனால் -7பா. அப்போ 3 மாடுலஸ் x minus 2 is equal to 19 minus 7. அப்போ 19 minus 7 எவ்வளவு? 12. அப்போ 3 மாடுலஸ் x minus 2 is equal to 12 கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த மாடுலஸ் மட்டும் வந்தால் தான் நல்லது. அப்போ முன்னால் எந்த நம்பர் இருந்தாலும் டிவைட் பண்ணி விட்டுருங்க, மல்டிபிளாக டிவைட் பண்ணிடுங்க. அப்போ மாடுலஸ் x minus 2 is equal to 12/3. அப்போ 4 3 3 4 3 12. அப்போ 1 டைம்ஸு இது 4 டைம்ஸு. அப்போ மாடுலஸ் x minus 2 is equal to 4. அப்போ மாடுலஸ் x minus 2 is equal to 4 கிடைச்சிருச்சா. அப்போ இது வந்து எக்ஸாம்பிள் 2.1 மாதிரி தான், அதே மாடல் தான் வந்து செய்ய போகிறோம். அப்போ மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டாவே அழகாக நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுருவோம். ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். என்ன? மாடுலஸ் x minus 2 is equal to 4. அப்போ அந்த மாடுலஸ் வந்தாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட சொல்லியிருக்குன்னா, அப்போ +4 -4 +4 எடுத்து ஒரு சம்மு போட போகிறோம், -4 எடுத்து சம்மு போட போகிறோம், ஆன்சர் வரப்போகுது. அப்போ x minus 2 is equal to 4 இது ஒரு ஆன்சர் ஆகவும், x minus 2 is equal to -4 ஒரு ஆன்சராகவும் கிடைக்கிறது. அப்போ x is equal to 4 + 2. அப்போ x வேல்யூ 6. அப்போ x minus 2 is equal to -4. அப்போ x is equal to -4 + 2. அப்போ -4 + 2 எவ்வளோப்பா? சிம்பிளிஃபை பண்ணா -2. அப்போ தீர்வுன்னு பார்த்தா x is equal to 6 அல்லது x is equal to -2. எக்ஸாம்பிள் 2.3 அதே கான்செப்ட் தான். தீர்வு காண்க. மாடுலஸ் 2x minus 3 is equal to மாடுலஸ் x minus 5 சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாடுலஸ் வந்துச்சு, நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அப்ளை பண்ணோம். இப்போ இந்த சம்மில் 2 மாடுலஸ் வந்திருக்கு. அப்போ 2 மாடுலஸ் வந்தாவே கான்செப்ட் மறந்துடாதீங்க. அப்போ இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. மாடுலஸ் 2x minus 3 is equal to மாடுலஸ் x minus 5. அதைத்தான் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, புக்லேயே இருக்கு. மாடுலஸ் x is equal to மாடுலஸ் yன்னு வந்திருந்தால் எப்படி போடலாம்னா, x வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் y. அப்போ 2 மாடுலஸ் வந்திருந்தா நம்ம வந்து ஒரு மாடுலஸ் எடுத்து செய்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் 1 சம் 2 சம் 3 எல்லாமே ஒரே மாடல் தான் வருது. அப்போ வந்து ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் எழுதுறப்ப மாடுலஸ் எலிமினேட் பண்ணிட்டா 2x minus 3 is equal to ப்ளஸ் மைனஸ் 2 அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது x மைனஸ் இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அப்போ ப்ளஸ் x minus 5 மைனஸ் இன்ட்டு x minus 5 மறந்துடாதீங்க. ப்ராக்கெட் வந்து ரொம்ப முக்கியமான இடம், இந்த ப்ராக்கெட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அப்போ இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவும், இந்த பிளாக் கலர் இருக்கிறத நெகட்டிவ்லும் கொடுத்துருக்கேன். அதே கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2x minus 3 is equal to ப்ளஸ் இன்ட்டு x minus 5 வந்து கரெக்டாக செய்வோமா? அப்போ 2x minus 3 is equal to ப்ளஸ் இன்ட்டு x minus 5. அப்போ இந்த ப்ளஸ் ஏன் போட்டிங்கன்னா, மைனஸ் வந்தாலும் நீ கான்செப்ட் மாறக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். முதல்ல இந்த ப்ராக்கெட்டை எடுத்தோம்னா x minus 5 தான். இந்த நம்பரோடையும் எக்ஸோடையும் போய் சேர்க்கணும். அப்போ 2x minus x is equal to -5 + 3. இந்த -3 அங்கிட்டு போனால் +3. அப்போ 2x minus x எவ்வளோப்பா? x. -3 + 3 எவ்வளோ? -5 + 3 எவ்வளோப்பா? -2. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ -2 கிடச்சிருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் கான்செப்ட் வருதா? அப்போ 2x minus 3 is equal to minus of into x minus 5 மறந்துடாதீங்க. இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் -x, இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x minus 3 is equal to -x + 5 கிடைக்குதா? அப்போ எக்ஸை இடது பக்கமும் நம்பரை வலது பக்கம் கொண்டு போங்க.
அப்போ 2x + x -x இடம் மாறினா +x, இந்த -3 அங்கிட்டு போனால் +3. அப்போ 2x + x எவ்வளவு 3x, 5 + 3 எவ்வளவு 8. அப்போ 3x = 8. அப்போ x = 8/3. அப்போ மாடுலஸ்னாவே ரெண்டு மதிப்பு சொன்னோம் இல்லையா, ரெண்டு வந்துட்டே இருக்கும். அப்போ therefore சொல்யூஷன் தீர்வு x-க்கு வந்து -2 அல்லது x-க்கு வந்து 8/3 கிடைச்சிருது. எக்ஸாம்பிள் 2.4 இது வந்து ஒரு முக்கியமான சம்னு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சால்வ் மாடுலஸ் x - 9 < 2 for x. இது வந்து < 2 போட்டிருக்கு, மறந்துடாதீங்க. தீர்க்க மாடுலஸ் x - 9 < 2. அப்போ சொல்யூஷன் போனோம்னா சம்ம முதல்ல எப்பவுமே எழுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மாடுலஸ் x - 9 < 2. இதுக்கு ஒரு மாடல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்முலாஸ்ல 2, 3 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ மாடுலஸ் x - a < r என்பது எப்படி போட்டோம், பிளஸ் போட்டோம் மைனஸ் போட்டோம். அதே கான்செப்ட் தான் இந்த எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் x - 9 < 2 என்பது -2 லெஃப்ட் சைடு ஹேண்ட் சைடும் +2 ரைட் ஹேண்ட் சைடும் போட்டு எழுதணும். அப்போ -2 < x -9 < 2. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, -2 x - 9 < 2. இப்படி வந்துட்டா நம்ம என்ன பண்ணா, இந்த -9 அங்கிட்டு கொண்டு போனா +9, இந்த -9 இங்கிட்டு கொண்டு வந்தா +9. அப்ப நம்மளுக்கு தேவை x தானப்பா வேணும். அதனால மறக்காம என்ன பண்ணணும், நம்பரை வலதுபுறமும் இடதுபுறமும் மாத்தி போடணும். இது வந்து ஏற்கனவே சம்மு வந்து பப்ளிக்ல கேட்ட மாடல் தான் அது. அப்போ -2 + 9 < x < 2 + 9. அப்போ 9 வந்து 2 மைனஸ் பண்ண எவ்வளோப்பா 7. இது 9 + 2 எவ்வளோப்பா 11. அப்போ ஆன்சர் வந்து 7 < x < 11. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்கனவே சொன்னதுதான், 7க்கும் x-னுடைய மதிப்பு 7க்கும் 11க்கும் இடையில் வர வேண்டும். 7 விட்டுறணும் 11 விட்டுறணும், அதுதான் ஆன்சர். ப்ரீவியஸ் சம்ல ஆன்சர் மட்டும் போட்டோம், இதுல வந்து இந்த லெஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அவங்க கொடுத்ததுனால நம்ம ஆன்சர் வந்து அதுல வந்து முடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 2.5 போலாமா? எக்ஸாம்பிள் 2.5 பொறுத்தளவுக்கு அதே சொல்யூஷன் தீர்க்க மாடுலஸ் 2/x - 4 > 1 where x ≠ 4. அப்ப x-னுடைய மதிப்பை கண்டுபிடிங்க. ஆனா x-னுடைய மதிப்பு எப்படி வரணும், ≠ 4ன்னு வரணும். அந்த 4ஆக இருக்கக்கூடாது, மறந்துடாதீங்க, இதுதான் கான்செப்ட். 4 வரக்கூடாது. ஆன்சர் நீங்க கண்டுபிடிங்க, ஆனா 4ஆ வரக்கூடாது. ஏன் 4ஆ வரக்கூடாது, நல்லா கவனிங்க. இந்த இடத்த பாருங்க. அப்ப இந்த இடத்துல x-க்கு போல நீங்க 4 கண்டுபிடிச்சா ஆகும் 4 - 4 0 ஆயிரும். அப்ப ஆன்சர் 2/0 எவ்வளவு இன்ஃபினிட்டி ஆயிரும். அந்த இன்ஃபினிட்டி வரக்கூடாதுங்கிற கான்செப்ட்னாலதான் x வந்து ≠ 4 கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை விளையாட்டா எடுத்துக்கிறாதீங்க. காரணம் வந்து இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வந்துடும், மறந்துடாதீங்க. அப்ப 4 - 4 0 ஆயிரும், 0 வந்தா இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்ப டினாமினேட்டர்ல எப்பவுமே 0 வரக்கூடாது, மறந்துடாதீங்க. அதுக்காண்டிதான் வந்து x ≠ 4 கொடுத்துருக்காங்க. இப்ப மாடு பிராக்ஷன் p/q ஃபார்ம்ல இருக்குப்பா. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரே ஒரு மாடுலஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா டபுள் மாடுலஸ் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2/x - 4 மாடுலஸ்னா பிராக்ஷன் ஃபார்ம். அப்ப ஏற்கனவே புக்ல இதுக்கும் கொடுத்துருக்காங்க விளக்கம். அப்ப ஹோல் மாடுலஸ் x/y = இப்படி வந்தால் மாடுலஸ் x/மாடுலஸ் y பிரிச்சு எழுதலாம். அதே மாடல் நம்ம பிரிச்சு எழுத போறோம். அப்ப இதை வந்து மேல நியூமரேட்டர் மாடல் போட்டுக்கோங்க, டினாமினேட்டர் மாடுலஸ் போட்டுக்கோங்க. அப்ப மாடுலஸ் 2/ மாடுலஸ் x - 4 > 1. அப்ப டபுள் சைடு மாடுலஸ் வந்தாவே மாடுலஸ் 2 என்பது 2 தான், அதுல எந்த மாற்று கிடையாது. மைனஸ் ஆர் தான் நம்ம பிளஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப மாடுலஸ் x - 4 டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு அப்ப > 1. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பெருக்கிட்டா அப்ப 2 > மாடுலஸ் x - 4. அந்த இடத்துல நம்பர் வந்து 1 வந்தனால போட வேண்டிய அவசியம் இல்லை.
இதை வந்து எப்போவுமே நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ லெஃப்ட் சைடு தான் வச்சு பழகிறதுனால அப்போ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 4 லெஸ் தேன் 2ன்னு முடிச்சிடலாம். அப்போ இந்த மாடுலஸ் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் எடுத்து செய்வோம் மைனஸ் எடுத்து செய்வோம். அதனால தான் வந்து இந்த ப்ளஸ் 2 வலது பக்கமாகவும் மைனஸ் 2 இடது பக்கம் வச்சு போட்டிருக்கோம். அப்போ -2 லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் 4 லெஸ் தேன் 2ன்னு வந்து நம்ம இந்த சம்மை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தியா, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ -2 லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் 4 லெஸ் தேன் 2ன்னு முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. -2 லெஸ் தேன் எக்ஸ் -4 லெஸ் தேன் 2ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த 4 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 4 ஆகும், இந்த 4 இங்கிட்டு போனால் மைனஸ் ப்ளஸ்லேயே வரும். அப்போ -4 இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்லே சொன்னதான். அப்போ -2 + 4 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 2 + 4. இந்த -4 அங்கிட்டு போனால் +4, இந்த -4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் +4. அப்போ 4 - 2 எவ்வளவு 2. இந்த எக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். 2 + 4 எவ்வளவு 6. அப்போ ஃபைனலாக என்ன வரப்போகுது, 2 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 6. அந்த எக்ஸினுடைய மதிப்பு 2க்கும் 6க்கும் இடையில் இருக்கிறது. அப்போ 2 ஆன்சராக வரக்கூடாது, 4 ஆன்சராக வரக்கூடாது, அதுக்கடுத்து 6 ஆன்சராக வரக்கூடாது. அதான் அதில் முக்கியமான கான்செப்ட். 4 வந்து அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இல்லையா, அதுதான் இந்த ரியல் நம்பர் லைன் வந்து கேட்பாங்க, அதுக்காண்டி போட்டிருக்கேன். அப்போ -∞ to +∞ போட்டுக்கணும். 0 வந்து 2ஐயும் பிரிக்கிறது, 2 4 6 இந்த கான்செப்ட் தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். ஆன்சர் வந்து 2 வரக்கூடாது, 4 வரக்கூடாது, 6 வரக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து x ≠ 4 அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் இதோட விட்டுட்டாலே போதும்பா. ஆனால் புக் ஆன்சர் இது கொடுத்துருக்காங்க, அதுக்காண்டி தான் இவ்வளோ விளக்க சொல்லியிருக்கேன். இதனுடைய ஆன்சர் எப்படி எழுதணும்னா சொல்யூஷன் வந்து ஓப்பன் இன்டர்வல் 2,4 இது வந்து சாதாரண பிராக்கெட் மறந்துடாதீங்க. அப்போ 2,4 ரெண்டுமே வந்து ஓப்பன் இன்டர்வல் தான். அப்போ 2,4 யூனியன் 4,6. இந்த படத்தில் வந்து 2,6 நம்ம மொத்தமாக போட முடியாது. ஏன் மொத்தமாக போட முடியாதுன்னா இந்த ≠ 4ன்னு கொடுத்ததுனால 2ஆ பிரித்து யூனியன் பண்ணோம். அப்போ ஆன்சர் வந்து 2,4 ஒரு ஆன்சர், 4,6 இன்னொரு ஆன்சர். இடையில கண்டிப்பாக யூனியன் போடணும். ஏன்னா ஆன்சர் வந்து 2க்கும் 6க்கும் இடையில், அதுதான் முக்கியமான கான்செப்ட். அப்போ இந்த ≠ சொன்னனால மறக்காமல் 2ஐயும் பிரித்து தான் போடணும், தப்பு பண்ணிடாதீங்க. அப்போ 2,4 யூனியன் 4,6. ஏன் இந்த ப்ராக்கெட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டால் தப்பு. இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் தான் போட வேண்டும், அதாவது திறந்த இடைவெளி தான் போட வேண்டும். ஃபைனலாக ஆன்சர் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 2,4 யூனியன் ஓப்பன் ப்ராக்கெட் 4,6ன்னு வந்து முடிச்சிடணும். இப்போ ஃபைனல் நான் தொகுத்து சொல்லியிருப்பேன். 5 சம்மு பார்த்துருக்கான். எக்ஸாம்பிள் 2.1 2 3 4 5 5 சம்மு பார்த்துருக்கான். அப்போ 5 சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு மாடுலஸ் சம்மந்தப்படுதான். மாடுலஸ்னாவே என்ன அர்த்தம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுத வேண்டும், அவ்வளோதான். இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த கிளாஸில் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸாம்பிள் பூராமே முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸசைஸ் மட்டும்தான் வந்து அடுத்து பேலன்ஸ் இருக்குது, அதை வந்து பார்க்கலான் இருக்கோம். அதுக்கு அடுத்தது நண்பர்கள்லாம் சொல்லுங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லு பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க. எக்ஸசைஸ் வந்து 2.2 வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு வீடியோவிலே வந்து அதை பார்த்துடலாம். நன்றி.